உழைத்த ஒவ்வொரு சுவாச மக்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை கர்த்தாவே தாங்களுடைய ஸ்தோத்திரிக்கிறதா நீர் மகிமைப்படுவதாக நாவல் காணுவே பெரிய செயல் கிடைக்கட்டும். இயேசு ரத்தம் முடி மறைக்கும்படி செபிக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. கைது கதை உச்ச ஸ்தோத்திரம் வேணுமா? என்ன உற்சாகத்தோடு சத்தத்தை உயர்த்தி நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் நமக்கு உலாவிட்டு இருக்கிறார். ஒரு மகத்துவமுள்ள அபிஷேகம் இறங்கிச்சது. ஹல்லேலூயா. வானம் திறக்கப்பட்டு கர்த்தருடைய மகிமை இறங்கிச்சது. தண்ணீர் தேவ மகிமை இறங்கிச்சிருக்கிறது. பிரசன்னம் இறங்கிச்சிருக்கிறது. உங்க தேச மனுஷனுக்கு மாற்றப்படாது. பிரயாசம் வீண் போகாது. ஜபம் வீண் போகாது. துணி வீண் போகாது. எடுத்த பிரயாசம் வீண் போகும். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறாரு. கர்த்தர் பிரயாசத்தை பார்க்கிறாரு. கர்த்தர் ஜபத்தை பார்க்கிறாரு. கர்த்தர் நோக்கத்தை பார்க்கிறாரு. ஒன்று வீண் நினைக்கிற விதையெல்லாம் முளைத்து எழும்ப போகுது. ஹல்லேலூயா. எத்தனை சுவாசியம் கர்த்தர் ஹல்லேலூயா. அக்கினி இறங்கி சேர்கிறது. கர்த்தர் தேசத்தை அசைக்க போகிறார். ஹல்லேலூயா. தண்ணீர்க்குளம் அசையப்படுது. வெள்ளக்குளம் அசையப்படுது. கர்த்தர் பத்திர உலாவிட்டு இருக்கிறாரு. இந்த குடும்பத்தை எழுப்ப போறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் பயன்பட போறாரு. தேசம் கர்த்தர் எழுந்திருக்க போறாரு. மகத்துவமுள்ள வல்லமையை கண்ணால பார்க்க போறீங்க. தேவ மகிமையை கண்ணால பார்க்க போறீங்க. கர்த்தர் வல்லமையை கண்ணால தேசமானது அசைய போகிறது. ஒரு கரம் இறங்கி இருக்கிறது. நாமத்துக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆகட்டும். கர்த்தர் இயேசு மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் உட்காரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பு கொடுத்த அன்பு அருமையான தாயாருடைய மாத்தமா செல்வைக்கு கர்த்தர் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஹல்லேலூயா. யாரும் உற்சாகம் இல்லை, சவுண்ட் உட்கார்ந்திருக்கிறீங்க. பாசிட்டிவ் பாட்டு பாடி மூச்சம் பாட்டு பாட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசியா வாசித்தாங்க. ஹல்லேலூயா. கையை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு இசையில காலம் எங்க போயிட்டாங்க. ஹல்லேலூயா. கையில மேல ஒரு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு உலாவிட்டு இருக்கிறாரு. நாம் வசனத்தை இன்னைக்கு வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்க கேட்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 18-9-10 வசனங்களை நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த நன்மைகளை குறித்து எத்தனை சந்தோஷப்பட்டு உங்களை எகிப்தியரின் கைக்கும் ஏன் கைன்னு ஒரு கர்த்தர் ஸ்தோத்திரம். அங்கதான் மந்திரம் வைக்கிறாங்க. கூட்டு நடக்காது. எலுமிச்சம்பழம் ஊமத்தங்க கர்த்தர் பாய்த்து வைக்கிற கர்த்தர் மண்ணு பிரஷ்டு போயிடும். கூட்டு நடக்காது. கைக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம். அதை சொல்லுங்க பார்க்கலாம். கையை நேர உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி உண்மையாவே என்னுடைய வார்த்தை வசனம் மிக பெருமையோட கர்த்தர் ஸ்தோத்திரம். மகத்தான தேவப்படி அதை சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி பேசுற ஸ்பீக்கரை விட நடத்துற மக்களுக்கு ரொம்ப கஷ்டம். கர்த்தர் பேசக்கூடாது. ஹல்லேலூயா. அப்பாங்க அந்த இடத்தை கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி கர்த்தர் ஸ்தோத்திரம் மேடை அமைச்சு எல்லாம் போட்டு முடிக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த பிரயாச பரவ நிச்சயமாகவே அதை சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. தேவனை பார்க்க நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. வசனம் வாசிக்கிறோம். எத்தனை சந்தோஷம். யார் எத்தனை மோசேயுடைய மாமனார் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். கையை மேல உயர்த்தி வாசிக்கலாம். வாசிக்கலாம் சீக்கிரமா. எகிப்தியருடைய கையின் ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீட்டிங் என்ன நன்றி ஸ்தோத்திரம் போட்டு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் கர்த்தர் ஸ்தோத்திரம்னா கர்த்தர் விடுவிச்சாரு. சாத்தா மந்திரம் வச்சான். சாத்தா கிரியை பண்ணான். சில குழப்பத்தை உண்டாக்குனா அதை கர்த்தர் விடுவித்தாரா? நடத்தி விடுத்தாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பாருங்க. நான் செய்ய வேண்டிய சில பாருங்க சில காரியங்கள் பெரிய விழா வைப்பாங்க, உபவிஷம் வைப்பாங்க, பாலாபிஷேகம் வைப்பாங்க. ஆனா ரொம்ப அப்படி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மீட்டிங். ஹல்லேலூயா. என்ன வாசிக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் விடுவித்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். கையை மேல உயர்த்தி நல்ல சத்தமா சொல்லணும். கர்த்தர் நமக்கு உலாவிட்டு இருக்கிறாரு.
பெரிய கூட்டம் நமக்கு அவசியம் இல்லை. சின்ன கூட்டம் போல இயேசு உலாவிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் தங்கி இருக்கிறாரு. கர்த்தர் பேசுகிறாரு. கர்த்தர் வாசம் பண்ணுகிறாரு. கர்த்தர் உலாவிட்டு இருக்கிறாரு. அவர் மகிமை இறங்கி இருக்குது. பரலோகம் திறக்கப்படுகிறது. கர்த்தர் மகிமை சொல்லுவோம். என்ன வசனம் வாசிக்கிறோம்? சந்தோஷப்பட்டாங்க. இந்த கைக்கு ஆளுநர் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? இயேசுவை விடுவித்திருக்கிறார்கள். கர்த்தர் விடுவித்த மாற்றமாக செல்வதற்கு எத்தனையோ போராட்டம். அந்த பக்கம் மந்திரம், இந்த பக்கம் மந்திரம், வயல்ல மந்திரம், வாழ்க்கையில மந்திரம், வீட்டுல மந்திரம், வீட்டு வாசல்ல மந்திரம், பிள்ளைகளுக்கு மந்திரம். ஒண்ணு பருப்பு வேக அக்கறைக்கு சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி சாத்தா வச்சுதான் இருக்கலாம், குழி வெட்டிதான் இருக்கலாம். எத்தனை குழி வெட்டினாலும் மூணு ஆண்டவர் தான். ஆமே சொல்லுங்க. பதம் நீங்க அசைக்கப்படவே மாட்டீங்க. கர்த்தர் மற்ற உலாவிட்டு இருக்கிறாரு. என்ன வசனம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வந்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே சொல்லுங்க. பதம் நாம் செய்ய வேண்டிய கர்த்தருடைய உபகாரம் என்ன? ஒரு பெரிய விழா வைக்கிற, பெரிய மீட்டிங் வைக்கிற, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வந்திருக்கும். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கப்படும் சாத்தான் வெட்டப்படுகிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கப்படும் தேவன் வென்றிருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கப்படும் கர்த்தர் மகிமை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணா? கர்த்தர் விடுவித்தாரு. கர்த்தர் மாற்றம் உண்டாக்கினார். கர்த்தர் வழித்து கர்த்தருக்கு மகிமை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 28:6 வாசிக்கலாம். சங்கீதம் 28:6 வசனம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தத்தை கேட்டாரு. ரெண்டாம் மீட்டிங் பரவாயில்ல மோசம் போட்டு சோம் பண்ணிருப்பீங்க. முழங்கால செபிச்சிருப்பீங்க. தனியா உட்கார்ந்து சோம் பண்ணிருப்பீங்க. இந்த மண்ணு போய் சோம் பண்ணிருப்பீங்க. கிரவுண்ட்ல செபிச்சிருப்பீங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தாவீது சொல்றார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணா? என் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டாரு. எந்த குறிப்புக்காக எந்த ஜெபித்தோம்? என் ஜெபம் வீண் போகல, என் முழங்கால் வீண் போகல, என் ஸ்தோத்திரம் வீண் போகல, என் உபவாசம் வீண் போகவே இல்லை. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாச்சு. அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் பண்ணணும்? விடுவித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் தேவன் சொல்ற கர்த்தருக்கு வாசிங்க. 28 வாசிங்க. 28 ஆதித்த வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாசிக்கலாமா? இல்ல அதே வாசித்திருந்த 28:6 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சொல்லணும். என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு. சத்தமா சொல்லுங்க. கவர்மெண்ட் போறீங்க, ஒரு மனு கொடுக்குறீங்க, அந்த பேப்பர் யாரும் பார்க்க மாட்டோம், தீவிரம் பண்ண கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது விசாரிக்க மாட்டோம், பதில் கிடைக்க மாட்டோம். ஆனா போறீங்க, எந்த குறிங்க மீட்டிங்கா ஜோம் பண்ணிக்கிறோம், மீட்டிங்காக கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரு. கர்த்தர் வழியை ஸ்டாப் பண்ணாரு. இயற்கை கர்த்தர் மாற்றி போட்டாரு. கர்த்தர் வழி திறந்தாரு. கர்த்தர் மகிமைப்பட்டாரு. அத வசனம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்? என் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டாரு. கை வைத்து பதம் எந்த ஜெப குறிப்புக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களோ உங்க ஜெபம் வீண் போகவே போகாது. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்க போகிறாரு. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி வீட்டுக்கு சாப்பிட பல மக்கள் முயற்சி பண்ணிருப்பாங்க, பல மாந்திரிகம் வச்சிருப்பாங்க, ஒன்னும் பறிக்கவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்பட்டாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ண வந்திருக்கீங்க. அதான் வசனம் வாசிக்கிறோம். தாவீது சொல்றான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்? அவர் என் விண்ணப்பத்தை கேட்டார். அல்லேலூயா. கையை உயர்த்துங்க. அப்ப இயேசு இருக்கிறாரா? இயேசு உயிரோடு இருக்கிறாரா? இயேசு பூமியில வாழ்கிறாரா? இயேசு உனக்குள்ள வாழ்கிறாராம். இயேசு எனக்குள்ள வாழ்கிறார். கை உயர்த்துங்க. பார்க்கலாம். கையை மேல உயர்த்தி உற்சாகத்தோடு வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. நல்ல கரத்தால் என்னை காத்து கூடி காப்பி என்னை காப்பி கூடி காப்பி நம்பியே என்னாலும் நம்பியே என்னாலும் ஒரு நாளும் தெய்வம் உண்மை துணித்தே ஒரு நாளும் தெய்வம் நன்றியோடு உண்மை துணித்தே நன்றியே சொல்ல என்னாலும்
இயேசுவே ஆமென். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே, வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. நான் மறவேன் என்ற வாழ்க்கைக்கு அழித்தவரே, யார் மறந்தாலும் நான் மறவேன் என்ற வாழ்க்கைக்கு அழித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே ஆமென். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, ஒரு நாளும் என்னை மறந்தீரோம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஆமென் ஆமென். ஒரு நாளும் என்னை மறந்தீரோம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, உன் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உன் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவாவே, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. சொந்தத்திற்கு சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே இயேசுவே ஆமென். இயேசுவே எல்லாம் இயேசுவே. உங்கள் நான் சுகமானேன், உன் வார்த்தையால் நான் பெறலானேன். உங்கள் நான் சுகமானேன், உன் வார்த்தை நான் பெறலானேன், நான் பெறலானேன், நான் பெறலானேன். சொந்தம் உம்மை விட யாரும் சொத்து என்று உம்மை விட ஏதும் இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே இயேசுவே ஆமென். இயேசுவே சங்கமித்து சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. அல்லேலூயா. ஆமென்.
சொல்லுங்க. ஏன் ஸ்தோத்திரம் பண்ணணும்? கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டாரு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டு இருக்கிறாரு. நீ சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரா? தேவன் ஜெபத்தை கேட்டாரு. ஹல்லேலூயா. கையை மேலே உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஸ்தோத்திரம்? விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டாரு. நீ கண்ணீர் விட்டு செபிக்கிறீங்க, உபவாசம் பண்ணி செபிக்கிறீங்க, உலகால செபிக்கிறீங்க, கர்த்தரை நோக்கி செபிக்கிறீங்க, உன் ஜெபம் கேட்கப்படுகிறதா? அதை சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி ஒரு மனுஷனை கூப்பிடுறீங்க, திருப்பி பார்க்க மாட்டான். ஒரு தலைவரை கூப்பிடுறீங்க, திருப்பி பார்க்க மாட்டான். இயேசு கூப்பிடும் போது விண்ணப்பம் கேட்கப்படுகிறது. உன் ஜெபம் கேட்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆகலாம் எவ்வளவு ஸ்தோத்திரம் முடியும் உன் ஜெபத்துக்கு கர்த்தர் வச்சு கொடுப்பாரு. அல்லேலூயா. உங்களை எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கையை வைத்து ஆமென் சொல்லுவோமா? ரெண்டு கையை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போறாரு. கர்த்தர் வெற்றி கொடுக்க போறாரு. அவருக்கு இந்த பிரயாசிக்கப்பட போகுது. ஊழி இன்னும் வளர போகுது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? இந்த ஊழி யாரும் கெடுக்க முடியாது. கெடுக்க நினைப்பாங்க, கெட்டு போவாங்க. ஏசவர் ஊழி தலைவலியா ஊழி அஸ்திபார ஆண்டவர் தான். எத்தனை பேர் சுவாசிங்க? மாற்ற மசூல செய்ய ஊத்துக்கு அஸ்திபார ஆண்டவர் தான். தாம் அஸ்திபாரத்தை பிடிக்கும்படிக்கு பல முயற்சி பண்ணாம், பல மாந்திரிகத்தை பண்ணாம். ஒன்றும் அசைக்க முடியவில்லை. ஊழித்து அசைக்க முடியவில்லை. ஏன்? தேவன் ஆரம்பித்த ஊழித்து யாருமே தொட முடியாது, அழிக்க முடியாது, அசைக்கவே முடியாது. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மை உணவளிச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு எத்தனை யுத்தங்கள் இந்த ஊழியத்தில், எத்தனை போராட்டம், சரீரத்துல போராட்டம், மாம்சத்துல போராட்டம், பரவசத்துல போராட்டம், தொழில போராட்டம், எல்லாமே போராட்டம் தான். கர்த்தர் மாற்றி கொண்டு வருகிறாரு. ஹல்லேலூயா. அவருடைய எண்ணங்கள் இந்த குடும்பம் அழிஞ்சிருமா, கட்டு போடுமா, மாறி போறதா கத்த விடவே இல்லை. எத்தனை பேர் சுவாசிகரியம் கத்த பேரப்படி கத்த கொடுக்க போறாரு. கண்ணால பார்க்க போகுது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தம கரங்களை உயர்த்தி இன்னும் மகிழ்ச்சியோடு சத்தத்தை உயர்த்தி சந்ததி கத்த பெருக பண்ண போறாரு. அவங்க போட்ட விதம் மக்கி போகுது. கத்த மகிமையா மாற்ற போறாரு. எத்தனை பேர் சுவாசிகரியம் சொந்த பந்தப்போடு ஊழியம் செய்யறாங்க. அது நிச்சயம் பலப்படுத்துவாரா? நிச்சயம் பலப்படுத்த போறாரு. கத்தனை உயர்த்துவாரா? கத்தனை உயர்த்த போறாரு. நீங்க ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போறீங்க. ஒரு மனுஷன் மறக்கலாம், கத்தர் உள்ள மறக்க மாட்டாரு. கத்தனை மறக்க மாட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கையை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணா. விடுவித்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஜெபத்தை கேட்ட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கைவிட்டு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 26 வாசிங்க பார்க்கலாம். 2 4 20 வாசிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 20 வாசிக்கலாம். வாசிப்போம். சரி வாசிப்போம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 20-26 வாசிப்போம். கர்த்தர் 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள். இந்த வீட்டுக்கு பேரு பெராக்கா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உருவாகிட்டிருக்கிறார். ஜெயம் பெற்ற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் ஸ்தோத்திரம் சொன்னா? பெராக்காவிலே கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். பெராக்கா என்பது ஜெயம் பெற்ற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பெரிய யுத்தத்தை முடிச்சுக்கலாம். பேசப்படாம யுத்தம் முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. வெற்றி உள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை வசனம் வாசிக்கலாம். அவர் ஒண்ணா கூடினத கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாங்க. ஏன்னா யுத்தத்தில் பெரிய வெற்றி உண்டாயிற்று. ஹல்லேலூயா. கையை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி யோசபாத் மிகப்பெரிய ராஜாவா இருந்தான். மிகப்பெரிய உயர்ந்த ராஜாவா இருந்தான். 3 கூட்டம் எழுந்தது யோசபாத்தை மேற்கொள்ள, யூதரை மேற்கொள்ள. கர்த்தர் விடுத்த ஹல்லேலூயா விட்டு கொடுத்தாரா? 3 கூட்டம் வந்து மோவாபியர், அம்மோனிய சேனை 3 பேர் வந்தாங்க. ஆனா யோசபாத்தை மேற்கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? கர்த்தர் கரத்தை நீட்டினாரு. எத்தனை பேர் வந்தாலும் சரி, முடிவு நீதான் ஜெயம் பெற போறீங்க, நீங்க வெற்றி பெற போறீங்க, ஒரு நாமத்தை உயர்த்த போறீங்க. அதை சொல்லுமா? கையை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி எல்லாம் உற்சாகத்தோடு யோசபாத் மக்கள் சேர்ந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணாங்க. பெராக்காவிலே ஏன்னா 3 யுத்தம் வந்துச்சு, அவங்களுக்கு ஜெயம் பெற்றாங்க. ஹல்லேலூயா. யாருக்கு எந்த கஷ்டம் இல்லை. வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4ஆம் நாளிலே ஏன் ஸ்தோத்திரம் போட்டோம்? நம்ம வேலை வெட்டியா இல்ல பாருங்க. 2 ஸ்பீக்கர், 4 ஸ்பீக்கர், இன்ஸ்ட்ருமெண்ட், 2 பாஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லைட்லாம் போட்டு ஸ்தோத்திரம் பண்ணோம். வீட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கலாம் 4 பேர் சேர்ந்து. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சுத்தமா முடிச்சுக்கலாம். வீட்டு கூடி அவரை ஜோமல கர்த்தர் ஏன் 2 பாஸ்டர் 2 பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமத்தை உயர்த்துவதற்காகத்தான். ஹல்லேலூயா சொல்லுவோமா? சத்தத்தை உயர்த்தி
பணத்தை பார்த்தவங்களும் சேர்த்து வச்சிருப்பாங்க. தேவனை மையப்படுங்க. கர்த்தர் விசுவாசியம் நோக்கம் என்ன? மொத்தமா நோக்கம் என்ன? கர்த்தரை மையப்படுத்த வேண்டும், கர்த்தரை உயர்த்த வேண்டும். பணம் பொருள் முக்கியமல்ல, ஆஸ்தி முக்கியமல்ல. கர்த்தரை உயர்த்த ஆரம்பிச்சோம். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இப்போது ஒவ்வொரு விதையுமே முளைத்தெழும்புது இயேசு நாமத்துல. சத்தமா சொல்லுங்க. கையை உயர்த்தி, கையை உயர்த்தி, கையை உயர்த்தி. கர்த்தர் அற்புதம் செய்கிற குடும்பத்தை உயர்த்தப்படலாம். சந்ததி உண்டாக இயேசுவின் நாமத்துல நீங்க வாக்கு கொடுத்து கொண்டே இருக்க. கர்த்தர் சீக்கிரம் செய்யப்படுறாரு. குடும்பத்தை கர்த்தர் உயர்த்தப்படுறாரு. நீ மகிழ்ச்சியா வாழ்ந்து அவர் நாமத்தை உயர்த்த போறீங்க. அல்லேலூயா. பிறக்காக என்ன பண்ணலாம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். யூத மக்களும் யோசபாத் ராஜாவோ கத்தியை பயன்படுத்தல, ஈட்டியை பயன்படுத்தல, ஆயுதங்களை பயன்படுத்தல, ஸ்தோத்திரத்தை பயன்படுத்தினாங்க. ஜெயம் கிடைத்து விட்டது. அல்லேலூயா. கையை உயர்த்துங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு 22 வாசிங்கமா, 22 வாசிங்க. அவர்கள் பாடி துதி செய்ய, சத்தமா வாசிமா. அவர்கள் பாடி துதி செய்ய, அவர்கள் தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகள். ஒரு பிரச்சனை வந்தா போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம், பிரச்சனை வந்தா அட்வொகேட்ட பார்க்கிறோம், பிரச்சனை வந்தா கோர்ட்டுக்கு போகிறோம். ஆனா முடிவு என்ன? தோல்விதான். எல்லாவற்றுக்கும் மேலாக பிள்ளைகளை நீங்கள் நான் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன? நம்ம சுத்தி எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போட்டாலும் முட்டி போட்டு செவிக்க போட்டா கத்த ஜெயத்தை கொடுக்கிறாரு, பாடுபட்ட ஜெயத்தை கொடுக்கிறாரு. என்ன செய்யறாங்க? யுத்த மக்கள் யுத்தம் வந்து விட்டது, 3 கூட்டம் எதிர்த்து வராங்க. மிகப்பெரிய கூட்டம் வரும். யோசபாத்தும் தேவ பிள்ளைகள் செய்த காரியம் என்னன்னா, பயந்து பின்வாங்கி ஓடல, முட்டியை போட்டாங்க, கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சாங்க, கர்த்தரை பாட ஆரம்பிச்சாங்க. கர்த்தரை பாட 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 யுத்தம் தலைக்காக மாறிவிட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா கவனிங்க. 66 புத்தகத்தில் கிறிஸ்தவன் போற்று போன சரித்திரமே கிடையாது. நம்ம தான் ஜெயிச்சிருக்கிறோம். ஸ்தோத்திரத்தின் மூலமாக ஜெயித்தோம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 66 புத்தகத்தில் யாருமே தோற்று போகல. ஆமென். மேல போய் சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவ மார்க்கத்தை அழிக்கும்படிக்கு பல ராட்சியம் எழும்பிற்று. கிரேக்க ராட்சியம் எழும்பிற்று, மேதிய ராட்சியம் எழும்பிற்று, ரோம ராட்சியம் எழும்பிற்று. ஒண்ணும் பண்ண முடியல கிறிஸ்துவ சாம்ராஜ்யத்தை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஒருத்தமற்ற ஒருத்தம் உண்டாயிரம். சத்தமா சொல்ல, மணிப்பூர்ல கொண்டு ஆரம்பிச்சா இங்க எழுப்பிட்ட 10 பேர் கர்த்தரை ஸ்தோத்திரம். ஒரு கிறிஸ்தவன் அழிக்க 10 கிறிஸ்தவன் எழுப்புவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். வானத்திற்கு பூமிக்கு மேல் கிறிஸ்துவ மார்க்கத்தை அழிக்க யாராலும் முடியாது. எத்தனை அரசாங்கம் ஆகட்டும், மாறாம இருக்கட்டும், ஐ டோன்ட் கேர் அபௌட். அல்லேலூயா. நான் விசுவாசங்க. கர்த்தர் அல்லேலூயா. கையை உயர்த்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி, அல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி அவர்கள் பாடி துதி செய்து வாசிக்கலாமா? அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் நல்லா கவனிக்கணும். அன்றைக்கு இருந்த யோசபாத் ராஜாவை அவருக்கு யுத்தம் பண்ண தெரியும், யுத்த வீரன். ஆனா அப்ப ஈட்டியை நம்பல, பட்டயத்தை நம்பல, ராணுவத்தை நம்பல. கர்த்தரை உயர்த்த ஆரம்பிச்சான், கர்த்தரை பாட ஆரம்பிச்சான், தேவனை துதிக்க ஆரம்பிச்சான், நிறைவான மோசம் ஆரம்பிச்சான். முடிவு தலைக்கெல்லாம் மாறி போச்சு. காரியம் முடிஞ்சு போச்சு. கிறிஸ்துடைய மேன்மையான காரியம். அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி நிறைய பேர் ஜெபம் பண்ணுறாங்க. ஆட்சி மாறணும், அவர் வரணும், இவர் வரணும். நான் ஜெபிக்கிறதே கிடையாது சுத்தமா. அதே சொல்லுங்க பாக்கலாம், சத்தமா சொல்லுங்க. பயந்த கிறிஸ்தவனா இருக்கு, அவங்க ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே சபைக்கு பிரச்சனை வந்துடும், ஊருக்கு பிரச்சனை வந்துடும், வரட்டும். அல்லேலூயா. ஆரம்ப ஆட்சி அதே இருக்கும்போது அதே கை எடுத்து பாக்கலாம். சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு மாசம் ஜெபம் பண்ணுங்க. அது ஜெபம் பண்றதே இல்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கையை மேல உயர்த்தி. எத்தனை பேர் எப்படின்னா வரட்டாங்க, நம்ம தான் ஜெயிப்போம். ஆள போறோம். நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க. நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை இருக்குது. இயேசுவின் நாமத்தில் ஆட்சி மாறுதோ மாறலையோ, அதே ஆட்சி இருக்குதோ வேற ஆட்சி வருதோ அதுக்கு கவலையே எனக்கு இல்லை. நாம் தேவனுக்கு பிறந்த பிள்ளைங்க. உலகத்தை ஜெயிக்க பிறந்திருக்கிறோம், சத்துருவை ஜெயிக்க பிறந்திருக்கிறோம், அதிகாரத்தை ஜெயிக்க பிறந்திருக்கிறோம், வல்லமை ஜெயிக்க பிறந்திருக்கிறோம். இதெல்லாம் ஜெயிக்க போறீங்க. சத்தமா சொல்லுங்க. தலைக்கு மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை இருக்குது, அனாயிண்டிங் இருக்கிறது. உன்னை தொடுகிறவன் கர்த்தர் கண்மணியை தொடுகிறான். கர்த்தர் ஆமென் சொல்லுங்க. கையை மேல உயர்த்தி உன்னை தொடுகிறவன்
கர்த்தர் கண்மணியை தொடக்கிறார். எத்தனை போராட்டம், எத்தனை ஆட்சி மாற்றங்கள், எத்தனை அதிகாரம் வந்தாலும் முடிவு அசைக்கிற இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் செய்து முடிக்க அவ்வளவு இருக்கிறாரா? ஹல்லேலூயா. பாடி துதிக்கும் பொழுது இன்னும் தலைக்கிட மாற்றப்பட்டது. ஏன் ஸ்தோத்திரம் கொண்டுதான் கர்த்தரை உயர்த்துவதற்காகத்தான் நன்றி சொல்ல வந்திருக்கோம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. யுத்தத்துக்கே போவாங்க, வெற்றி தலைக்கிட மாறி வச்சுங்க. கூடி ஸ்தோத்திரம் பண்றாங்க ஆண்டவருக்கு. கர்த்தரை மகிமை செலுத்துறாங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தரை மகிமைப்படுத்துவார், கர்த்தரை உயர்த்துவார். சத்தமா சொல்லுங்க. கையை மேல உயர்த்தி, கையை மேல உயர்த்தி. ஆண்டவர் எப்பொழுது உயர்த்தி மேம்படுத்தியோ உயர்த்தப்பட்டு கொண்டே வருவேன். உன் பிள்ளை உயர்த்தப்படுவாங்க, உன் குடும்பம் உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். யுத்தத்தில் வெற்றி உண்டாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏன் ஸ்தோத்திரம் பண்ணணும்? கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏன் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணணும்? கர்த்தர் விடுவித்தாரு பிசாசு கையிலிருந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். நீ ஸ்தோத்திரம் பண்ணதான் ஜெயத்தை பெற்றுக் கொண்டே வருவேன். ஹல்லேலூயா. கையை மேல உயர்த்தி. ஸ்தோத்திரம் தோற்று போயிருக்குதா? ஜெபம் தோற்று போயிருக்குதா? சொல்லுங்க பிரதர். பைபிளில் வசனத்தை எங்கேயா தோற்று போய கர்த்தர் ஸ்தோத்திரம் எங்கேயுமே தோற்று போகல. தானியேலுக்கு விரோதமா பத்திரம் எழுதப்பட்டது, மரண சாஸ்திரம் எழுதப்பட்டது. அதை படிச்சு பார்த்து தானியேலை தூக்கி போட்டு முட்டி போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தான். சத்தம் தோற்று போய்விட்டது. ராஜா சைன் தோற்று போய்விட்டது. சிங்ககடிக்குள்ள பிரவேசிக்கிறான். எந்த சிங்கம் சேதப்படுத்த முடியல. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சிங்ககடி வாசல்ல ஒரு பேர் கல்வெட்டு இருக்குமா? அந்த கல்வெட்டுல யார் பேர் இல்ல? யார் பேர் இல்ல? தானியேல் பேர் இல்ல. எழுதிருப்பாங்க. இத்தனை பேர் செத்து போன பேர் அடையாளமா இருக்குமா கல்வெட்டுல? கல்வெட்டுல இல்ல ஒரே ஒரு பேர் யாருன்னா தானியேல் மட்டும்தான். உள்ள போன சாகாமடியே வந்தான். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கிறிஸ்துவ மார்க்கத்தை யாரும் அசைக்க முடியாது, அழிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை ஆட்சி மாற்றம் வந்தாலும் ஊழி நடக்கும், சபை நடக்கும், கன்வென்ஷன் நடக்கும், புத்தகம் நடக்கும், ஊழி பெருகிச்சே இருக்கு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கை உயர்த்துங்க பார்க்கலாம். அந்த கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. ஊழியம் தேவனுடையது, சபை தேவனுடையது, ஆத்மாவின் தேவனுடைய பிள்ளைகள். எந்த சக்தி அசைக்க முடியாது. கிட்ட நெருங்கிறவன் அன்பா வந்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடிக்கவனை கர்த்தர் கொள்ளுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கை உயர்த்துங்க. கூடி ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தர் மகிமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் மகிமைப்பட்ட ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் மகிமைப்பட வேண்டுமா? ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க, ஜெபித்து கொண்டே இருங்க, கர்த்தர் பாடிக்கொண்டே இருங்க. கர்த்தர் உயர்த்தப்படுவார். மகத்துவமுள்ள பாத்திரமா விளங்க போறீங்க என்று நான் விசுவாசி. ஹல்லேலூயா. மேல உயர்த்தலாமா? ரெண்டு கையை மேல உயர்த்தி சீக்கிரம் ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கையை மேல உயர்த்துங்க. கர்த்தர் உலாவிட்டு இருக்கிறார். நாம இயேசு உலாவிட்டு இருக்கிறார். ஆவியில உணர்ந்துட்டே இருக்கிறேன். I feel the God presence. தேவ மகிமை இறங்கிட்டே இருக்கு. சத்தமா சொல்லுங்க. ஒவ்வொரு குடும்பத்துல அக்கினி இறங்கிட்டே இருக்கு. இந்த பிரசங்கத்தை கேட்ட குடும்ப சமாதானம் பெருக போகுது. நீ குடும்பத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கலாம், தைரியத்தில் உட்கார்ந்து இருக்கலாம். இயேசு கருத்தில் உழைத்துக் கொண்டு இருக்கிறார். இது ஆச்சரியப்பட்டு பிரமித்தவர் நாமத்தை உயர்த்த போறீங்க. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. மேல வல்லம் இறங்கிட்டு இருக்குது, நாட்டம் மேல வல்லம் இறங்கிட்டு இருக்குது, மகிழ்ச்சி மேல வல்லம் இறங்கிட்டு இருக்குது, ரசி மேல வல்லம் இறங்கிட்டு இருக்குது, சாமி வல்லம் இறங்கிட்டு வாசி இப்படி வல்லம் இறங்கிட்டு இருக்கு. ஆண்டவருக்கு இன்னும் பிரகாசிக்க போறீங்க. கர்த்தர் ஹல்லேலூயா. இசைக்கு ஆசீர்வதிக்க போறாரு. நீ பரம்பரைக்கு பெருக போறீங்க. மீட்டிங்ல வாசிக்க போறீங்க. அதுக்கு ஆசிரியர் கணக்கு ஆசீர்வதிக்க போறாரு. அக்கறை இறங்கிட்டு நல்ல கையை உயர்த்தி சொந்த மொழிச்சேருங்கள். கர்த்தருடைய மகத்துவ அபிஷேகம் நெட்ட மூடி மறைக்கிறது. ஒரு பெரிய மேகம் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுமா. கர்த்தருடைய பிரசன்னம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அக்கினி இறங்கி சேருகிறது. நம்மாலை செவத்த மத்தியில் கர்த்தரை உலாவிட்டு இருக்கிறாரு. பிறத்தாருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாங்க. யுத்தத்தில் பெரிய வெற்றி உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஒரு தேவன் பெரியவர். யுத்தம் கர்த்தருடையது. நீ சும்மா இருந்து வேடிக்கை பார்க்க போறேன். ஒரு சுத்தி எத்தனை ஆயிரம் தோன்றாலும் ஒரு யுத்தத்தை மேற்கொள்ள முடியாது. யுத்தத்தை மேற்கொள்ளுவேன், மக்களை மேற்கொள்ளுவேன், சத்துருவை மேற்கொள்ளுவேன், சாத்தானை மேற்கொள்ளுவேன், மந்திரங்களை மேற்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. சத்தமா கையை உயர்த்தி ஹல்லேலூயா. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றைக்கும் கலங்காதே. உன்னை அழைத்தவரோ கைவிட மாட்டான், அழைத்தது நாம் தாரே. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றைக்கும் கலங்காதே. உன்னை அழைத்தவரும் கைவிட மாட்டான்,
அழைத்தது நான் தானே. என் சமூகம் உன் செல்லும் உன்னைக்கு கல்லக்காதே. உன்னை அழைத்தவரும் கைவிட மாட்டார். அழைத்தது நான் தானே. ஆதி தகப்பனாக அந்த ஆபிரகாமை அழைத்திருந்தார். ஆதி தகப்பனாக அந்த ஆபிரகாமை அழைத்திருந்தார். கடல் மகள் அல்லவாய் கத்தர் நினைச்சவில்லையா? கடல் மகள் அல்லவாய் கத்தர் நினைச்சவில்லையா? என் சமூகம் உன் செல்லும் உன்னைக்கு கல்லங்காதே. உன்னை அழைத்தவரும் கைவிட மாட்டார். அழைத்தது நான் தானே. என் சமூகம் உன் செல்லும் உன்னைக்கு கல்லங்காதே. உன்னை அழைத்தவரும் கைவிட மாட்டார். அழைத்தது நான் தானே. அல்லேலூயா. சத்தமா கையை உயர்த்தி எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நான் உழைத்து 43 வருஷம் ஆச்சு. 43 years going on. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி 43 நாள் இயேசுவை கரம்பிடித்து இருக்கிறார். பசியா விடல, தாகமா விடல. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் நாங்க கடன் வாங்காம வாங்கினேன். அதே ஒரு ஆட்சி. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகத்தோடு பேங்க்ல கடன் வாங்கினே பேங்க்ல வாங்க. ஏன் தெரியுமா? கத்து தாங்கிட்டு எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அழைச்சது ஆண்டவர் தான். முன்குறிச்ச ஆண்டவர் தான். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? வேற குடும்பத்தை விட்டு போயிட்டு உடைத்து வேணாம் சொல்லிட்டு ஆனா பாருங்க மாத்தாமா சொல்லுமா விடாம பண்ணிருக்கிறார். அல்லேலூயா. என்ன அர்த்தம்னா அழைச்சது ஆண்டவர். அஸ்திபாரம் ஆண்டவருடையது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஒரு குடும்பங்களுக்கு அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி கையை உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆயுதமா இருக்கிறீங்களா? என் ஸ்தோத்திரம் பண்ணி சேருங்க. ஜபம் சொல்லுவோம். கடைசியா சொல்லுவோம். லாஸ்டா 31 சங்கத்துல ஆத்துமாவே மறக்கவே மாட்டீங்க. ஜபத்தை இறங்க. ஜபம் வருது இல்லையா? கட்டதாக வரும். எல்லா சபையிலும் பாருங்க பாஸ்ட் கத்தி பிரசங்கம் பண்ணிருப்பாரு. ஒண்ணு காலம் விழுந்திருக்காரு. கடைசியா எல்லாம் சரி சொல்லுவாங்களா? ஆத்துமாவே எல்லாம் எழுதுமா கரெக்டா? அது எழுதுயா சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் தெரிஞ்சு ஜபம் ஒண்ணுதான். கலையில சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனம் வாசிக்கலாமா? 103 ஒன்று வாசிப்பாங்க சீக்கிரமாக. 103 ஒன்று வாசிக்கலாம். கர்த்தரை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே மை சோல் கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆத்துமாவே அப்ப என்ன அர்த்தம்? ஆத்துமா இயேசு நன்மை செய்திருக்கிறாரா? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. உட்கார்ந்த ஸ்தோத்திரம், நின்னா ஸ்தோத்திரம், படுத்த ஸ்தோத்திரம், வரிப்பட ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இப்ப இந்த ஜபத்தை கடைசியா முதல்ல சொல்லினீங்க. மனசுல சொல்லணும். என் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரி. அடுப்பாண்ட போறீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாத்ரூம் போறீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேலைக்கு போறீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உள்ள ஸ்தோத்திரம் வந்துட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம் பண்ண ஆத்துமா காக்கப்படும். ஜீவன் காக்கப்படும். சோத்திரம் எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கை உயர்த்துங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்து. இன்னும் உற்சாகத்தோடு இன்னும் உற்சாகத்தோடு. ஆத்துமா சோர்ந்து போச்சுன்னா பாட்டு வரல, ஜபம் வரல, முகம் சுருங்கி போகுது, சோத்திரம் சாப்பிட மாட்டீங்க. அல்லேலூயா. எல்லாரும் கேட்பாங்க என்ன பெஸ்ட் ஒரு மாட்டேன் எல்லாம் இருக்கிறீங்க. சில சாப்பிட மாட்டீங்க. வேற நீங்க துக்கமா இருக்கீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன பாஸ்டர் சோகமா இருக்கீங்க? வீட்டுல எல்லாம் பிரச்சனையா? காமிச்சு சொல்லுவோம். சொல்லுவாங்க அகத்தினோட எங்க தெரியுமா? முகத்துல கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு. சில மனுஷன் போனாங்கன்னா முகம் சின்னதாயிடுது. அல்லேலூயா. அவர் கலர் காமிச்சிருப்பாங்க. வீட்டுக்கு செல்லும் அதை வாங்கி கர்த்தரை ஸ்தோத்திரம். மாத்தி வாங்கிட்டா அங்க வந்துருவாங்க. வந்து கார்ல உட்கார பார்த்தா கொஞ்சம் மூணாயிரம். அதெல்லாம் கேட்ட கலரி மாத்தி வாங்கிட்ட கர்த்தரை ஸ்தோத்திரம். இல்லம்மா வேற ரேட்டு மாதிரி. அல்லேலூயா. வேற பிரைஸ் கர்த்தரை ஸ்தோத்திரம். மனுஷன் முகம் மாறிப்பேன். நான் அந்நிய பாஷை பேசினா கூட உள்ள வேலை செய்தேன். அல்லேலூயா. வாயில பாட்டு சபைகள் சுரிப கர்த்தரை ஸ்தோத்திரம். சமயத்தை பாத்தீங்கன்னா சாப்பிட விஷயம் ரொம்ப தமாசா இருக்கும். இந்த பந்தியில உட்கார்ந்தாலுமே ரொம்ப ஸ்பீடா உட்காரும். அல்லேலூயா. தப்புல பீஸ் மாறி வந்து போச்சுன்னா தட்டுல முகம் சின்னதாயிடுது. அப்பதான் குழுப்பில பாடி ஆராதனை பண்ணிருப்பாங்க. அதே அந்நிய பாஷை தான் ஆவி இறங்குறது தான். அந்த சாப்பிட விஷயம் வந்தாலுமே ஒரு பீஸ் மாறி பகுத்து விட்டாலுமே மனசு யோசிக்குது. அவ பாருங்கடா ஒரு கத்தி பாட்டு பண்ணி ஜோம் பண்ண
சாப்பாடுல பீஸே காலியா இருக்குது, பக்கத்துல பீஸ் அதிகமா இருக்குது. அல்லேலூயா. அந்த பாஸ்டா இருக்கட்டும், விசுவாசம் எல்லாமே மதர் கேரக்டர் மாறாது. அல்லேலூயா. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த ஆத்துமா சோர்ந்து போய் கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்ப என்ன செய்யலாம்? என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. நீ ஸ்தோத்திரம் பண்ண என்னதான் கிடைக்கும் உனக்கு? நீ ஸ்தோத்திரம் பண்ணி பாரு, இன்னும் ஆசீர்வாதமா இருப்ப, இன்னும் வல்லமை பிரசங்கம் பண்ணுவேன். ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை யாரெல்லாம் பயன்படுத்துறீங்களோ உங்க வாழ்க்கையை நீங்க தோற்று போகவே மாட்டீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு. ஒரு நிமிஷம் பாருங்க, ஒரே வீட்டுல 10 அகாலம் வரணும், 10 அகாலம் வரணும். 7 ஆம்பளை பசங்க பிள்ளைங்க பில்டிங் விழுந்து செத்து போயிட்டாங்க. யார் வீட்டுல சொல்லுங்க, தெரிஞ்ச விஷயம் தானே. யோபு வீட்டுல. அல்லேலூயா. உடனே அவன் இயேசு திட்டினானா? கர்த்தரை குறை சொல்லாமையா? சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா, கேட்ட ஒரு செய்தி கேட்ட உடனே, ஐயா யோபையா உங்க பிள்ளைங்க செத்து போயிட்டா, 10 பேரா பில்டிங்ல மாட்டிக்கிச்சா, பில்டிங் விழுந்து வச்சுட்டு இல்ல செத்து ரொம்ப படமாயிடுச்சா சொல்லி கேட்ட ஸ்பாட்லயே அவன் பயன்படுத்த முதல் வார்த்தை என்ன? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பெரிய ரிக்கார்ட்ல பைபிள் இது. ஒரு குழந்தை போனாலும் தாங்க முடியல, தூங்க முடியல, கஷ்டமா இருக்கு, கர்த்தர் சொல்லிட்டு வேதனைப்படும். ஆனா பாருங்க, ஒரே வீட்டுல 10 அகாலம் வரணும். யோபு வீட்டுல அது கேள்விப்பட்ட யோபுடைய அவருடைய அறிக்கை என்ன, அவருடைய கம்பஸ் என்ன, அவருடைய டிக்ளரேஷன் என்ன? அவன் சொல்றான், கர்த்தர் கொடுத்தாருப்பா, அவருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? சத்த ஸ்தோத்திரம் தான் அவனை உயர்த்த ஆரம்பிச்சது. கடைசியில பார்த்த பெரிய பணக்காரனா இருக்கான், செல்வதா இருக்கிற பொண்ணு பரிசு. அல்லேலூயா. 10 பிள்ளைங்க பிறந்தா 10 பிள்ளைங்க அழகா இருக்கு இயேசு நாமத்துல. ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் வாழ்க்கையை உயர்த்த ஆரம்பிக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விடுதலை ஸ்தோத்திரம் பண்றாங்க. அல்லேலூயா. விடுதலை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்றாங்க. என்ன பேர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்றாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? கையை மேல உற்சாகமா உயர்த்தி ஒரு வார்த்தை வாசிக்கலாம். முடிக்க போறோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 57 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:57 வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே. எடுத்துறீங்களா? 1 கொரிந்தியர் 15:57 வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு, நம்முடைய கர்த்தராகிய, அதை சொல்லுங்க பார்க்கலாம். கையை மேல உயர்த்தி, இஸ் honorable God, honorable person. அத வசனம் வாசிக்கும். நம்முடைய கர்த்தராகிய, நம்முடைய ஆண்டவர் யார்? உயிர் கொடுக்கிற ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் யார்? பேசுகிற ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் யார்? உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் யார்? நிறுத்துகிற ஆண்டவர். வசனம் வாசிக்கும். நம்முடைய கர்த்தராகிய, வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவினாலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கை வைத்த மாட்டீங்க, மேல வைத்து. நமக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்கு. அல்லேலூயா. கை நல்லா மேல உயர்த்தி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற, ஜெயம் கொடுக்கிற, என்ன கொடுக்கிற? ஜெயம் கொடுக்கிற. சத்தமா சொல்லுங்க. ஜெயம் கொடுக்கிற. ஜெயம் கொடுக்கிற. அல்லேலூயா. கடவுளை சர்ச்சுக்கு வருமா பிரேயர் பண்ண வந்தாங்க. என்னமா அங்க நிக்கிறாங்க. நான் 2 மைக்கையில ஸ்டாப் பண்ணுகிறேன். கெட்டவமா கூப்பிடுறேன். நான் கெட்ட வரேன். அல்லேலூயா. நல்ல சின்ன வயசுல 25 வயசு தான். கெட்டவமா ஜெபம் பண்றேன். நான் வர மாட்டேன் போ அப்படிச்சு. அப்படியே டவுன் ஆயிடுச்சு. அல்லேலூயா. சத்தமா சொல்லு. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. அல்லேலூயா. உன் பேர் என்ன கேட்டேன். என் பேரை சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. வல்லமையானவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். உலகத்தை மரணத்தை ஜெயித்த ஒரே ஆண்டவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கையை உயர்த்தி, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே உயர்ந்தவர், உன்னதமானவர், உயிரோடு இருக்கிறவர், திரும்ப வரப்போகிறவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. நான் பல வருஷம் ஒரு மீட்டிங்ல என்ன தெரியுமா, 4 அஸ்திபாரம் இருக்கு கிறிஸ்துவ மார்க்கத்திற்கு. முதல் அஸ்திபாரம் கிறிஸ்துடைய பிறப்பு, வித்தியாசமான பிறப்பு, பரிசுத்த பிறப்பு. 2வது கிறிஸ்துடைய மரணம், சிலுவை மரணம் யாருக்கும் கிடைக்கவே இல்லை. 2வது அஸ்திபாரம். 3வது இயேசுடைய உயிர்த்தெழுதல். யாரும் உயிர்த்தெழவே இல்லை. எத்தனை சாமிங்க மரிச்சாங்க, எத்தனை தலைவர் மரிச்சாங்க, உண்மை வெளியே வரவே இல்லை. பூமிக்கு புறமா கிடக்கிறாங்க. ஆனா வெளியே வந்த ஒரே கடவுள், ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் தான் உங்களுக்கு ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்க நீங்க. நல்ல சத்தத்தை நல்ல சாப்பிட்டு இருக்கீங்க. கை நல்ல மேல. அல்லேலூயா. நல்ல கையை மேல உயர்த்தி. நீங்க சாப்பிடாம இருக்கீங்க. காலையில் பாசியோட மீட்டிங்காக சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சாப்பிடுங்க. அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி. இயேசு உயிரோடு இருக்கிறாரா? சத்தமா சொல்லுங்க. இந்த ஊழியம் நடக்கும். சந்ததியின் பிறகு அந்த குடும்பத்தில் கர்த்தர் உயர்த்தப்படுறார்.
ஒவ்வொரு ஆச்சரிய பல காரியம் பேசலாம். அதான் ஊழியம் பண்றாங்க, உன்னை வீட்டில் எனக்கு கத்த செய்யப்படாது, யாரும் அழைக்க முடியாது. கை உயர்த்தங்க பார்க்கலாம். அதான் வசனம் வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவன். அவருக்கு பெயர் என்ன? அவர் பல பெயருக்கு பெயர் ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர். இப்படி ஜெயம் கொடுத்திருக்கிறாரா? மாத்தம்மா ஜெயம் கொடுத்திருக்கிறாரா? செல்வமைக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறாரா? கதை ஜெயம் கொடுத்து விட்டார். அதான் கூட்ட ஸ்தோத்திரம் கூட்டு. அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி கர்த்தர் மேல உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் நமக்கு உருவாகிட்டு இருக்கிறார். எல்லாருக்கும் ஜெயம் மட்டும் தான் போறேன். நீங்க ஆசீர்வாதமா வாழ போறீங்க. உட்கார்ந்து மிசி வாசிக்கிறார். ஒரு தலைமுறை வந்த பிறகு 2018 வருஷமே உயிர் காப்பத்து ஏற்பட்டுச்சு. ஒரு கர்த்தர் காப்பாற்றி கொண்டு வந்தார். ஒரு வாய்ஸ் இருக்குது, அவன் மனசுக்குள்ள மிகப்பெரிய வேதனை. அவர் சுற்றி பெரிய போராட்டம் எழுந்துச்சே இருக்குது. அவரை கர்த்தர் காப்பாற்றினார். ஒரு மிகப்பெரிய மரண ஆபத்தில் இயேசுவை தூக்கி கொண்டு வந்தார். இங்க உட்கார்ந்து வாசிப்பது கர்த்தருடைய கிருபை சகோதரா. ஒரு தலைமுறை வெள்ளம் பறங்கிட்டு இருக்குது. சில நண்பர் மூலமா நீங்க பாதிக்கப்பட்டீங்க, சில பணத்தை இழந்து போனீங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னா கர்த்தர் தாங்கிட்டு இருக்கிறார். 3 முறை வாழ்க்கையில மரண போராட்டம் ஏற்பட்டது. தேவனை காப்பாற்றி கொண்டு வந்தார். இயேசு உயர்த்தப்படார். ஒரு ப்ராப்பர்ட்டி விஷயத்துல பயங்கர போராட்டம் இருக்கு. கர்த்தர் விடுவிக்கப்படுறார். தேவனை ஸ்தோத்திரம் பண்ண போறீங்க. கர்த்தரை உலாவிச்சே இருக்கிறார். ஜெயம் கொடுக்க தேவனுக்கு ஸ்தோத்திரம். விண்ணப்பத்தை கேட்டு தேவனுக்கு ஸ்தோத்திரம். யுத்தத்தில் ஜெயம் எடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். விடுவித்த ஆண்டவர் கோடி ஸ்தோத்திரம். கர்த்தரை காலத்தை ஸ்தோத்திரிப்பேன், நான் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. தாவீது சொல்லுகிறான். ஒரு சில வார்த்தை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறான். இந்த ஸ்தோத்திரத்தை எடுக்கும் போதெல்லாம் இந்த குடும்பத்தை அசைக்க முடியாது. கையை மேல உயர்த்தி கர்த்தர் மத்தியில் இருக்கிறாரா? நம்ம ஜனத்தை ஆண்டவர் கேட்டாரா? எத்தனை பேர் குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து உண்டாயிற்று. மனோஜுக்கு மிகப்பெரிய கண்கள்ல பெரிய ஆபத்து. அதே போல நம்ம தரிசிமாக்கு மிகப்பெரிய சரித்திர ஆபத்து. யூட்ரஸ்ல கர்த்தர் ஜீவனை காப்பாற்றினார். எல்லாரோட முடிவு என்ன? இந்த குடும்பம் தரமட்டமாயிடும். இந்த குடும்பத்துல ஏதாவது இறந்துருவாங்க, சமாதி கட்டிடுவாங்க. பட் மிகப்பெரிய அற்புதம் வீட்டுல என்னன்னா உயிரை காப்பாற்றி வராங்க. அதான் மிகப்பெரிய அற்புதம். பொருள்ல லாஸ், பணத்துல லாஸ், ஒரு பெரிய அற்புதத்தை எதிர்பார்க்கறீங்க. கத்தை செய்து முடிக்க போகிறார். அதே சமயத்தை உயிரை கத்தை காப்பாற்றினார். 4 பேர் உயிரை கத்தை காப்பாற்றினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சாமுவேல் காலம் மிகப்பெரிய ஒரு பலகீனம், ஒரு தீராத ஒரு பலகீனம் கர்த்தர் காப்பாற்றி கொண்டு வரார். அனைத்து பிசாசுடைய கிரியைதான் கர்த்தர் உடைத்து விட்டார். ஆமென் சொல்லுவோமா? என் அன்பான வார்த்தமா செல்வம் ஐயா, சாமுவேல், மனோஜ், பிரசிமா, நீ கர்த்தர் கூப்பினாலும் ஜெயம் பெற்று கொண்டே வருவீங்க. தோற்று போக மாட்டீங்க. நம்புறீங்களா? தோற்று போகவே மாட்டீங்க. கூட்டம் இருக்கிற வருஷம் தடுக்கவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது. கூட்டத்தை தேவன் செய்து இருப்பார். உங்களுக்கு பயப்படுங்க. கூட்டத்தில் நடத்த போறாங்க. ஊர்ல கண்ணாருக்கா பார்க்க போறீங்க. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் எழுப்ப போறாரா? எழுப்ப போறாரு. உங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கத்து கொடுக்க போறாரு, பேரப்பிள்ளை கொடுக்க போறாரு. பிரமிப்பு ஆச்சரியப்படப்போம். அவனது ஊழிய கலக்க போறான். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய மகிமை இறங்கிட்டு இருக்குது. எல்லாருமே இறங்கிட்டு இருக்குது. கையை வைத்து ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் உயர்த்தி இயேசுவின் சொல்லுவோமா? ஜெயம் கொடுக்க தேவன் ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? நம்ம எல்லாம் எழுந்து கைகளை உயர்த்தி இந்த கையை மேல உயர்த்தி ஜெயம் கொடுக்க தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கையை மேல உயர்த்தி வல்லம் வாங்கிட்டு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவே ஆனந்த துதியால் உயர்த்துவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவே ஆனந்த துதியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு
ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அருள்பவர். ஆமென், ஆமென். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் செய்பவர். வாழ்க்கையை அனுப்பியே மகிமை படுத்துவாராம். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். கோரிக்கை தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சொல்லிக் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அபிஷேகம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வல்லமை உண்டு, உண்டு, காற்று வல்லமை இயேசுவே ரட்சகர். வல்லமை உண்டு, உண்டு, காற்று வல்லமை காற்று போல் ஜீவனால் கட்டுகிறார். ஒளிந்திடு வல்லமை, உள்ளகத்து வல்லமை, ஆவி வல்லமை, அக்கினி வல்லமை.